சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய இந்த பேச்சு ஆழ்ந்து யோசிக்க வைத்தது. எத்தனை பேனரை எல்லாம் இறக்கித்தான் ஆகணும், ஒட்டின போஸ்டரை எல்லாம் கிழிச்சுத்தான் ஆகணும், மேலே போனவையெல்லாம் கீழே இறங்கித்தான் ஆகணும். இப்போ நான் மேலே இருக்கேன், ஒரு நாள் நான் கீழே இருக்கத்தான் போறேன். இது நிரந்தரம் அல்ல, மனுஷனா வாழணும். இந்த ரஜினியின் வசனம் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை மிக எளிமையாக சொல்லும் வார்த்தைகள். ரஜினியின் எளிமைதான் அவரை புகழின் உச்சியில் வைத்திருக்கின்றது. வாழ்க்கையில் நாம் எப்போதும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை. சில நேரங்களில் உயரத்திற்கு செல்கிறோம். பணம், பதவி, புகழ், அதிகாரம் என்று பல விஷயங்களை நம்மை மேலே கொண்டு செல்கின்றன. அந்த நேரத்தில் நம்மை சுற்றி பலர் இருப்பார்கள், நம்மை பாராட்டுவார்கள், நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். ஆனால் வாழ்க்கை அப்படியே நிரந்தரமாக இருப்பதில்லை. இன்று மேலே இருப்பவன் நாளை கீழே வரலாம். இன்று நம்மை தேடி வருபவர்கள் நாளை நம்மை தேடாமல் போகலாம். இன்று நமக்காக போடப்பட்ட பேனர்கள் நாளை இறக்கப்படலாம். இன்று ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் நாளை கிழிக்கப்படலாம். அதுதான் வாழ்க்கையின் இயல்பு. ஏற்றமும் இரக்கமும் வாழ்க்கையின் இரண்டு பக்கங்கள். அதனால் நாம் மேலே இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். பணம் இருக்கும்போது பெருமைப்படாமல் இருக்க வேண்டும். அதிகாரம் இருக்கும் பொழுது யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. புகழ் இருக்கும் பொழுது மற்றவர்களை சிறியவர்களாக நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் இருக்கும் உயரம் நிரந்தரமானதல்ல. நாம் எத்தனை பேருக்கு உதவினோம், எத்தனை பேருடைய கண்ணீரை துடைத்தோம், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினோம், அதுதான் நம்முடன் இருக்கும். உயரமான இடத்தில் இருக்கும்போது எளிமையாக இருப்பது பெரிய விஷயம். 10 பேருக்கு உதவ முடிந்தால் உதவுங்கள். வாழ்க்கை என்பது எப்போதும் மேலே செல்வது மட்டுமல்ல, மேலே சென்ற போதும் மனிதனாக இருப்பதும், கீழே வந்த போதும் மனம் உடையாமல் இருப்பதுதான் வாழ்க்கை. இதை உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆணவம் இருக்காது, அகங்காரம் இருக்காது. முடிவில் நமக்கு தேவையானது பெரிய பதவியோ பெரிய புகழோ அல்ல, நிம்மதியான மனம், நம்மை மதிக்கும் மனிதர்கள், நம்மால் உதவி பெற்ற சில நல்ல உள்ளங்கள். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். மேலே இருக்கும்போது மனிதனாக வாழ்வோம், கீழே வரும்பொழுது மனிதர்களின் அன்போடு வருவோம். ஏனென்றால் உயரமும் தாழ்வும் நிரந்தரம் அல்ல. நாம் செய்த நன்மைகள் மட்டுமே நம்முடைய உண்மையான அடையாளம்.